ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் 7 ரன் 3 விக்கெட். அனதர் ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல்லுங்க. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க இது எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க, ஆப்கானிஸ்தானோட தானே அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாட்டி ஆப்கானிஸ்தானை நிறைய பேர் ரொம்ப ஹை லெவல்ல ரேட் பண்றாங்க. ஈவன் செமிஃபைனல் கூட வரும், ஏன் ஃபைனல் கூட போகும்ன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஒரு சூப்பர் 8 மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச். இது குரூப் ஸ்டேஜ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல போலிங் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூம் சோ எவர், யார் வேணா ஆப்போனன்ட் இருக்கட்டும், பட் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண பாத்தீங்களா, அதுதான் ஜஸ்பிரீத் பும்ரா பண்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 181 இந்தியா அடிச்சாங்க. ஸ்டார்டிங்ல குர்பாஸ் வந்து இறங்கி 4-6 அடிச்சுட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஹர்ஷதீப் சிங். இன்னும் ஒரு 2 ஓவர் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் குர்பாஸ், மேபி கேம் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அந்த விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அண்ட் பும்ரா கரெக்டா ரோஹித் நியூ பால் கொடுத்தாரு 2வது ஓவர்ல, அந்த ஸ்லோ டெலிவரி போட்டு அவர் அவுட் ஆகினாரு. அங்கேயே பாத்தீங்கன்னா கேம் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பும்ராவை அதுக்கு மேல அடிக்கவே முடியல. அந்த 7 ரன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி வந்து எட்ஜ் போட்டு ஒரு 4 போகும், இல்லனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ரன் தான் கொடுத்திருப்பாரு. சச் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல்னு சொல்லலாம். சோ அவரோட ஸ்பெல்ல பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.